உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அவரிடத்தில் வந்து, போதகரே, ஒருவனுடைய சகோதரன் சந்தானம் இல்லாமல் தன் மனைவியை விட்டு இறந்து போனால் அவனுடைய சகோதரன் அவன் மனைவியை விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக்க வேண்டும் என்று மோசே எங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறாரே. இப்படி இருக்க 7 பேர் சகோதரர் இருந்தார்கள். மூத்தவன் ஒரு பெண்ணை விவாகம் பண்ணி சந்தானம் இல்லாமல் இறந்து போனான். 2ஆம் சகோதரன் அவளை விவாகம் பண்ணி அவனும் சந்தானம் இல்லாமல் இறந்து போனான். 3ஆம் சகோதரனும் அப்படியே ஆனான். 7 பேரும் அவளை விவாகம் பண்ணி சந்தானம் இல்லாமல் இறந்து போனார்கள். எல்லாருக்கும் பின்பு அந்த ஸ்திரீயும் இறந்து போனாள். ஆகையால் உயிர்த்தெழுதலில் அவர்கள் எழுந்திருக்கும் போது அவர்களில் எவனுக்கு அவள் மனைவியாயிருப்பாள்? 7 பேரும் அவளை மனைவியாக கொண்டிருந்தார்களே என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாததினால் அல்லவா தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள்? மரித்தோர் உயிரோடு எழுந்திருக்கும் போது கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை. அவர்கள் பரலோகத்தில் இருக்கிற தேவதூதரைப் போல் இருப்பார்கள். மரித்தோர் எழுந்திருப்பதைப் பற்றி, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவன் முட்செடியை குறித்து சொல்லிய இடத்தில் மோசேயின் ஆகமத்தில் அவனுக்கு சொன்னதை நீங்கள் வாசிக்கவில்லையா? அவர் மரித்தோருக்கு தேவனாய் இராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறார். ஆகையால் நீங்கள் மிகவும் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள் என்றார். சதுசேயர். உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அவரிடத்தில் வந்து, யூத மார்க்கத்தில் சதுசேயர் பரிசேயர் ஆகிய 2 பிரிவினர்கள் இருக்கிறார்கள். மரித்த பின்பு உயிர்த்தெழுவதை சதுசேயர் நம்புவதில்லை. அவர்கள் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிறார்கள். இவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக பெரிய சதி ஆலோசனை எதுவும் செய்வதில்லை. இயேசு கிறிஸ்துவை துன்புறுத்தவில்லை. ஆனால் அவருடைய உபதேசத்தை எதிர்க்கிறார்கள். உயிர்த்தெழுதலே இல்லை என்பது இவர்களுடைய விவாதம். ஆவிகளும் இல்லை என்று சாதிக்கிறார்கள். மரித்த பின்பு நமக்கு வெகுமதியோ அல்லது தண்டனையோ கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை என்பது இவர்களுடைய உபதேசம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் உபதேசமோ சதுசேயரின் உபதேசத்திற்கு முற்றிலும் மாறுபட்டது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் உண்டு என்று உபதேசிக்கிறார். சதுசேயர் யூத மார்க்கத்தின் ஒரு பிரிவினர். இவர்கள் மரித்தோரின் உயிர்த்தெழுதலையும் தூதர்களையும் ஆவிகளையும் நம்புவதில்லை. வரலாற்றில் மோசே என்று ஒருவர் இருந்தார் என்பதை நம்பும் இவர்கள் மோசேயின் உபதேசங்களை நம்புவதில்லை. ஒரு மனைவியும் ஒரு புருஷரும். உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து விவாதம் பண்ணுகிறார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசே எழுதி வைத்திருக்கும் பிரமாணத்தை இயேசு கிறிஸ்துவிடம் மேற்கோளாக கூறுகிறார்கள். இவர்களுடைய கற்பனையில் ஒரு பெண் 7 புருஷருக்கு மனைவியாக இருக்கிறாள். மோசேயின் பிரமாணத்தை இவர்கள் அவமதிப்பதற்காகவே இந்த கற்பனை சம்பவத்தை கூறுகிறார்கள். சத்தியத்தை மறுதலிக்கிறவர்கள் எப்போதுமே தங்களது சுய சிந்தனைகளை கற்பனை கதைகளாக வடிவமைத்து கூறுவார்கள். சதுசேயர்கள் தெய்வீக பிரமாணத்திற்கும் நீதிகளுக்கும் எதிர்த்து நிற்கிறார்கள். உயிர்த்தெழுதலே இல்லை என்பதுதான் இவர்களுடைய விவாதம். தங்களுடைய கொள்கையை வலியுறுத்துவதற்காக சதுசேயர்கள் 7 புருஷரை உடைய ஒரு மனைவியை பற்றிய கற்பனை சம்பவத்தை இயேசு கிறிஸ்துவிடம் கூறுகிறார்கள். உயிர்த்தெழுதல் இருக்குமென்றால் அதில் இந்த ஸ்திரீ அவருடைய புருஷர் 7 பேரில் எவனுக்கு மனைவியாக இருப்பாள் என்பது சதுசேயரின் விவாதம். சதுசேயர்கள் சத்தியத்திற்கு முக்கியத்துவம் தராமல் வேதத்தை புரட்டுகிறார்கள். தாங்கள் கூறும் சம்பவத்தில் இவர்கள் உயிர்த்தெழுதலை மறுதலிக்கவும் இல்லை, சந்தேகப்படவும் இல்லை. உயிர்த்தெழுதலின் சத்தியத்தை அங்கீகரிப்பது போலவே பேசுகிறார்கள். பொதுவாக சதுசேயர்கள் உயிர்த்தெழுதலே இல்லை என்று சாதிப்பார்கள். ஆனால் இங்கோ உயிர்த்தெழுதலை அங்கீகரித்து தங்களுடைய கற்பனை சம்பவத்தை விவரிக்கிறார்கள். உயிர்த்தெழுதலின் போது என்னவெல்லாம் சம்பவிக்கும் என்று இவர்கள் கற்பனை செய்து பார்க்கிறார்கள். சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளவும் மனதில்லாமல் மறுதலிக்கவும் மனதில்லாமல் இருக்கிறவர்கள் இவர்களைப் போல குழம்பி போய் இருப்பார்கள். இவர்களுடைய கற்பனை நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் இந்த கற்பனையில் உண்மையில்லை. இவர்கள் தேவனுடைய பிரமாணத்திற்கு ஏற்றாற்போல் சிந்திக்காமல் தங்களுடைய சுய சிந்தனையில் நிரம்பி இருக்கிறார்கள்.
உயிர்த்தெழுதலில் அவர்கள் எழுந்திருக்கும் போது அவர்களில் எவனுக்கு அவள் மனைவியாய் இருப்பாள் என்று சதுசேயர் இயேசு கிறிஸ்துவிடம் கேட்கிறார்கள். இந்த கேள்விக்கு இயேசுவால் பதில் கூற முடியாது என்று நினைத்தார்கள். ஆனால் அவரோ மறுபடியுமாக தமது தெய்வீக ஞானத்தை பயன்படுத்தி அவர்களுக்கு பதில் கூறுகிறார். அத்துடன் தம்மிடம் கேள்வி கேட்ட அவர்களிடமே, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாததினால் அல்லவா தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள் என்று எதிர்கேள்வியும் கேட்கிறார். தப்பான எண்ணம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாததினால் அல்லவா தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். இயேசு கிறிஸ்து சத்தியத்தை தெளிவுபடுத்தி உறுதி பண்ணுகிறார். சதுசேயரின் விவாதத்தை இயேசு கிறிஸ்து எளிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அதை விரிவுபடுத்தி அவர்களுக்கு மெய்யான சத்தியத்தை போதிக்கிறார். சதுசேயர் தப்பான எண்ணம் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியவில்லை. தேவனுடைய வார்த்தையை வாசித்திருக்கிறார்கள், ஆனால் அதன் மெய்ப்பொருளை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. சத்தியத்தை அறிந்து கொள்ளாததினால் அவர்கள் கற்பனை கதைகளை பேசுகிறார்கள். சத்தியத்தை பற்றிய மெய்யான அறிவு நமக்கு உண்டாக வேண்டும். தேவனை பற்றிய வெளிப்பாடு நமக்கு கிடைக்கும் போது அவருடைய வல்லமையை நாம் அறிந்து கொள்வோம். வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் நாம் அறியும் போது நமக்குள்ளே தப்பான எண்ணம் வராது. சத்தியத்தை பற்றிய மெய்யான ஞானம் தப்பான எண்ணங்களில் இருந்து நம்மை பாதுகாக்கும். நாம் சத்தியத்தை கைக்கொள்ளும் போது சத்தியம் நம்மை பாதுகாக்கும். சதுசேயர்கள் தேவனுடைய வல்லமையையும் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. தேவனால் எல்லாம் கூடும் என்பதை புரிந்து கொள்ளாமல் தங்களுடைய சுய ஞானத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து விவாதிக்கிறார்கள். தேவனுடைய வல்லமையானது பூமியின் ரூபத்தை புதிதாக்கும், கோதுமை மணியை முளைக்கச் செய்யும். தேவனுடைய வல்லமையினால் நாம் இழந்து போன ஆசீர்வாதங்களை திரும்ப பெற்றுக்கொள்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனுடைய வல்லமை மரித்து போன பலரை உயிரோடு எழுப்பியிருக்கிறது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் கூட தேவனுடைய வல்லமை மரித்து கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவை 3ஆம் நாளில் உயிரோடு எழுப்பிற்று. தேவனுடைய அதே வல்லமையினால் நாமும் மரித்த பின்பு உயிரோடு எழுந்திருப்போம் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். தம்முடைய பலத்த கிரியையினால் தேவன் சர்வ சிருஷ்டிகளையும் தமக்கு கீழ்ப்படுத்த வல்லமை உள்ளவர். தேவ தூதரைப் போல் மரித்தோர் உயிர்த்தெழுந்திருக்கும் போது கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை. அவர்கள் பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதரைப் போல் இருப்பார்கள். உயிர்த்தெழுதலை பற்றி சதுசேயர் தப்பான எண்ணம் கொண்டிருக்கிறார்கள். உயிர்த்தெழுதலின் உபதேசத்தை இயேசு கிறிஸ்து விவரித்து கூறுகிறார். மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருக்கும் போது அங்கு கொள்வனையும் கொடுப்பனையும் இராது. ஆகையினால் உயிர்த்தெழுதலில் அவர்கள் எழுந்திருக்கும் போது அவர்களில் எவனுக்கு அவள் மனைவியாய் இருப்பாள் என்னும் கேள்வியே தப்பான கேள்வியாகும். வருங்காலத்தை குறித்து நமக்கு தெளிவான சிந்தனை இருக்க வேண்டும். சிந்தனை தெளிவில்லாத இடங்களில் மனுஷருடைய கற்பனைகள் மேலோங்கி நிற்கும். சதுசேயர்கள் ஆவிக்குரிய சத்தியங்களை ஆவிக்குரிய ரீதியாக சிந்தித்து பார்ப்பதற்கு பதிலாக மனுஷ ரீதியாக சிந்தித்து பார்க்கிறார்கள். ஆவிக்குரிய காரியங்களை இவர்கள் உலக பிரகாரமான காரியங்களினால் நிதானித்து பார்க்கிறார்கள். ஆவிக்குரிய காரியம் வேறு, உலக பிரகாரமான காரியம் வேறு. ஆவிக்குரிய காரியங்களை தரிசிப்பதற்கு நமது மனக்கண்கள் பிரகாசம் உள்ளதாக இருக்க வேண்டும். உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுந்த பின்பு திருமணம் செய்து கொள்வதில்லை. தங்களுடைய வம்ச விருத்திக்காக அவர்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் தேவதூதர்களை சிருஷ்டிக்கும் போது எண்ணில் அடங்காத திரளான தேவதூதர்களை சிருஷ்டித்தார். அவை மரிப்பதுமில்லை, இனவிருத்தி செய்வதுமில்லை. ஆகையினால் திருமணம் செய்து தங்களுடைய வம்சத்தை விருத்தி பண்ண வேண்டிய அவசியம் அவற்றுக்கு இல்லை. அதுபோலவே உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்களும் இருப்பார்கள். மரித்தோர் என்னும் வாக்கியம் மரித்த சரீரங்களை குறிக்கும். சரீர மரணம் என்பது சரீரத்தின் மரணத்தை மட்டுமே குறிக்கும். ஆத்மாவும் ஆவியும் சரீர மரணத்தில் மரிப்பதில்லை. ரட்சிக்கப்படாத மனுஷர்களுடைய ஆத்துமாக்கள் அவர்கள் உயிரோடு இருக்கும்போதே மரித்த நிலைமையில் இருக்கின்றன. ஆவிக்குரிய மரணம் என்பது பாவத்தினால் தேவனிடமிருந்து பிரிந்திருப்பது ஆகும். சரீரத்தில் இருந்து உள்ளான மனுஷன் பிரிக்கப்படுவது சரீர மரணம். சரீர மரணத்தில் சரீரம் மரிக்கிறது. அதை கல்லறையில் அடக்கம் பண்ணுகிறார்கள். அதே சமயத்தில் அவர்களுடைய சரீரங்கள் மறுரூபமாகும் வரையிலும் அவர்களுடைய ஆத்துமாக்கள் வேறு இடங்களுக்கு செல்லும்.
நீதிமான் பரலோகத்திற்கு செல்லுவான், துன்மார்க்கன் நரகத்திற்கு செல்லுவான். உயிர்த்தெழுதலின் போது சரீரங்கள் மட்டுமே உயிர்த்தெழும். அவர்களுடைய ஆத்துமாவும் ஆவியும் ஏற்கனவே மரிக்காமலேயே இருக்கின்றன. உயிர்த்தெழுந்த சரீரமும் ஆவிக்குரிய ஆவியும் ஆத்துமாவும் ஒன்று சேரும். இவ்வாறு ஒன்று சேர்ந்த பின்பு ஆவி, ஆத்துமா, சரீரம் ஆகிய மூன்றும் தேவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நின்று அவருடைய நியாய தீர்ப்பை பெறும். அப்போது வெகுமதியோ அல்லது தண்டனையோ கொடுக்கப்படும். ஜீவனுள்ளோருக்கு தேவன், மரித்தோர் எழுந்திருப்பதை பற்றி, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவன் முட்செடியை குறித்து சொல்லிய இடத்தில் மோசேயின் ஆகமத்தில் அவனுக்கு சொன்னதை நீங்கள் வாசிக்கவில்லையா? அவர் மரித்தோருக்கு தேவனாய் இராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறார். ஆகையால் நீங்கள் மிகவும் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள் என்றார். இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனை பற்றியும் உயிர்த்தெழுதலை பற்றியும் இனிமேல் வரப்போகும் வருங்காலத்து ஜீவனை பற்றியும் அதன் ஆசீர்வாதத்தை பற்றியும் அதில் உள்ள நீதியை பற்றியும் விவரித்து கூறுகிறார். தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். ஆபிரகாம் மரித்த பின்பும் தேவன் தமது உடன்படிக்கையில் உண்மை உள்ளவராக இருந்து அதை காத்துக் கொள்கிறார். மோசேயின் ஆகமத்தில் நீங்கள் வாசிக்கவில்லையா என்று இயேசு கிறிஸ்து சதுசேயரிடம் கேட்கிறார். எரிகிற முட்செடியில் தேவன் மோசேயோடு பேசிய வார்த்தைகளையே இயேசு கிறிஸ்து இங்கு குறிப்பிடுகிறார். தேவன் மோசேயிடம், நான் ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றினார். ஆபிரகாம் இந்த பூமியில் உயிரோடு இருந்தபோது கர்த்தர் அவனுடைய தேவனாக இருந்தார். ஆபிரகாம் மரித்த பின்பு கர்த்தர் இப்போதும் அவனுடைய தேவனாக இருக்கிறார். தேவனுக்கும் ஆபிரகாமுக்கும் இடையில் உள்ள உறவும் உடன்படிக்கையும் இன்னும் தொடர்கிறது. ஆபிரகாமின் ஜீவன் முற்றிலுமாக முடிந்து போய்விட்டால் ஜீவனுள்ள தேவன் ஆபிரகாமோடு ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கையினால் இனிமேல் எந்த பயனும் இல்லை. அது மாத்திரமல்ல, நாமும் மரித்த பின்பு உயிர்த்தெழாவிட்டால் தேவன் நம்மோடு செய்து கொள்ளும் உடன்படிக்கை இம்மைக்கு மாத்திரம் உரியதாக இருக்கும். ஆனால் நமது தேவனோ மரித்தோருக்கு தேவனாக இராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாக இருக்கிறார். ஆபிரகாமின் சரீரம் மரித்து போனாலும் அவருடைய ஆத்துமா இன்னும் உயிரோடு இருக்கிறது. சரீரமும் ஆத்துமாவும் பிரிவதே மரணம். அது சரீர மரணம். சரீர மரணத்திற்கு பின்பும் ஆத்துமா உயிரோடு இருக்கும். ஏற்ற வேளை வரும்போது பிரிக்கப்பட்ட சரீரம் உயிர்த்தெழுந்து தன்னுடைய ஆத்துமாவோடு இணைந்து கொள்ளும். இதுவே உயிர்த்தெழுதலை பற்றிய சத்தியம். ஆனால் சதுசேயரோ உயிர்த்தெழுதலை பற்றி மிகவும் தப்பான எண்ணம் கொண்டிருக்கிறார்கள். உயிர்த்தெழுதலை மறுதலிக்கிறவர்கள் எல்லோருமே மிகவும் தப்பான எண்ணம் கொண்டிருக்கிறவர்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோர் இன்னும் ஜீவிக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய சரீரங்களோ மரித்துவிட்டது. அவர்களுடைய ஆவிகளும் ஆத்துமாக்களும் ஜீவிக்கின்றன. நமது சரீரம் மரித்த பின்பு நமது ஆவியும் ஆத்துமாவும் மரிக்காமல் ஜீவிக்கும் என்பதை விளக்கும் வேத வசனம். எல்லோரும் அவருக்கு பிழைத்திருக்கிறார்களே என்று லூக்கா 20:38 வாசிக்கிறோம். மரித்தவர்களாகிய நாம் இயேசு கிறிஸ்துவிற்காக நமது ஆவியிலும் ஆத்துமாவிலும் பிழைத்திருக்கிறவர்களாக இருப்போம். பேதுருவும் மற்றவர்களும் உள்ளான மனுஷன் மரிப்பதில்லை என்று கூறியிருக்கிறார்கள். சரீரங்கள் மரித்த பின்பு கர்த்தருக்காக நாம் பிழைத்திருப்போம். அதுபோலவே தேவனிடமிருந்து நமது கிரியைகளுக்கு தக்கதாக வெகுமதியையோ அல்லது தண்டனையையோ பெற்றுக்கொள்வதற்காக நமது மரித்த சரீரங்கள் உயிர்த்தெழும்.